எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடல் பாசி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு திறக்கிறதுக்காக நோம்பாளிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கடல் பாசி எடுத்துக்குவாங்க. ஏன்னா வயிறு புண்ணாகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நார்மலான டேஸ்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடல் பாசி செஞ்சு சாப்பிட்டோம்னா வயிறு புண்ணு, அல்சர் வலி பிரச்சனை எல்லாமே நமக்கு க்யூர் ஆயிரும். அதுக்காக இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இதுக்கு தண்ணி அளவுகள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அந்த தண்ணியோட மெஷர்மெண்ட்டுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சைனா கிராஸ் தான் எடுத்திருக்கேன். அகர் கடல் பாசி எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா கிராஸ் மாதிரி இருக்கக்கூடிய கடல் பாசி தான் எடுத்திருக்கேன். இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிராம் இருக்குது. இந்த 10 கிராம் வச்சு தான் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய கடல் பாசி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கிறதுனால நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம், இல்லை பவுட்ரு பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதில் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து அலசிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் டஸ்ட்டெல்லாம் இருக்கும். இதை இன்றைக்கி நம்ம ஊரெல்லாம் வைக்க போகிறதில்ல, டேரெக்டாக அப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாத அளவுக்கு இறுக்கி பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா டம்ளரில் தான் மெஷர் பண்ண போகிறேன். நான் எடுத்துருக்க டம்ளர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 இன்ச் அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தண்ணி எவ்வளோ சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 டம்ளர் அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடல் பாசி மூழ்கிற அளவு இருக்குது. இதை தான் கண் நிதானத்தில் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். டம்ளர்னால் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடல் பாசி திப்பியாக ஒரு சிலது வேகாமல் இருக்கும். அதுக்காக கண்டிப்பாக அந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு கிளறிட்டே இருக்கணும். இப்படி கிளறும் போது நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியமான ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். நல்ல ஒரு பிசுப்பாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை இந்த கடல் பாசியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன். இந்த இனிப்பு எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிளேட்டில் அதை செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ரோஸ் மில்க் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் எல்லோ கலர், க்ரீன் கலர்லாம் கிடைக்குது, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எசன்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. எசன்ஸோட ஸ்மெல்லு அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் லைட்டாக ட்ராப் மட்டும் போட்டுட்டு ஒரு வடிகட்டி வச்சுட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க கடல் பாசியை சேர்த்து இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி கொடுத்துருங்க. அப்போ தான் அதில் திப்பியாக இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் காய்ச்சின பால் வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்க போகிறேன். நம்ம பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம், 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்கோம். பாலையுமே வடிகட்டிக்கோங்க, அப்போ தான் அந்த ஆடெல்லாம் அதில் சேராமல் இருக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் சப்ஜா சீடை ஊற வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நோன்பு வச்சு வயிறு புண்ணாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக அரை மணி நேரத்தில் நல்லா செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சிடக்கூடாது. கூலிங்காக இருக்கணும் அப்படின்னு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி நீர் கோத்த மாதிரி இருக்கும். அதனால் ஒரு ஏர் டைட்டான பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கடல் பாசியை சேர்த்துட்டு இதை நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் நார்மலான கூலிங்காக இருக்கிற மாதிரி தான் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.